புற்றுன்ற துவாரத்தின் வழியா அதை காதா வச்சிருந்து மேல நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்படும். நாம மிதிக்கிறோம், உதைக்கிறோம், நடக்கிறோம், படுக்கிறோம், குதிக்கிறோம், எல்லாம் பண்றோம் பாருங்க. இதெல்லாத்தையும் கீழே அவ தெரிஞ்சுக்கணுமே. அதனால வல்மீகம்ங்கிற புற்று தான் அவளுக்கு காதுகள். அந்த காதிலிருந்து பிறந்தபடியால், வல்மீகத்திலிருந்து பிறந்தபடியால் வால்மீகி என்று அவருக்கு பேர் ஏற்பட்டது. வால்மீகி பகவானுக்கு எப்படி இவ்வளவு ஆச்சரியமா பாடுற சக்தி வருதுன்னா, பூமி பிராட்டியினுடைய காது பேசாமல பாடும், சாதாரணமா பாடுமா? அவளுக்கு எத்தனை ஆதரவு இருக்குன்னு தன் ராமனை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக, அதற்காகவே வால்மீகி பகவானாக பூமாதேவி பிறந்தாள் என்று சொல்லுவார்கள். வால்மீகி ஆசிரமம் இன்னைக்கு இருக்கு. இப்ப நாம பார்க்க போற கதையத்தனையும் நடந்தது கங்கையிலிருந்து சற்று தொலைவில் இருக்கிற வால்மீகி ஆசிரமம். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூருக்கு பக்கத்திலே விட்டூர் அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல கங்கை கரபுரண்டு ஓடுறது. அங்கதான் வால்மீகியினுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த இடத்துலதான் ராமனுடைய திருக்குமாரர்களாகிற லவகுஷர்கள் கர்ப்பிணியா சீதை இருந்தா அந்த சமயத்துக்கு அங்குதான் கொண்டு போய் விடப்பட்டார்கள். லவகுஷர்கள் அவதாரம் பண்ணது அந்த இடத்துலதான். வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதினது அந்த இடம் தான். ராமாயணம் நமக்கு எவ்வளவு உத்தேசமோ அது பிறந்த இடம் உத்தேசம் இல்லையா? அங்க உட்கார்ந்துதான் அவர் வரி வரியா எழுதிட்டு இருக்கார். அதனால அங்க நடந்த சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். இப்ப நாம முதல் காண்டம் முதல் சர்க்கத்திலிருந்து சில ஸ்லோகங்களை சொல்றேன். இன்னைக்கு நமக்கு எடுத்துக்க வேண்டிய தலைப்பு ஸ்ரீராம ஜனனம். ராமன் அவதரிக்கிறார், என்னத்துக்காக பிறந்தார், எப்படி பிறந்தார், அந்த சரித்திரத்தை பார்ப்போம். சரித்திர பாகத்தை கொஞ்சம் குறைவா சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய உட்கருத்து என்னங்கறத கொஞ்சம் நிறைய சொல்றேன். ஏன்னா இது வெறும் ஏதோ விராதனை கொன்னார், கபந்தனை கொன்னார், ராவணனை கொன்னார்னா இந்த 4 பேரை கொல்றதுக்கு அங்கேருந்து ஒரு போறார் நினைச்சா போயிட போறான். இது நமக்கே ஓங்கி அடிச்சா சில பேர் விழுந்துடுறான். இதுக்கு பகவான் அங்கேயிருந்து இறங்கி வந்து இவாளை மட்டும் கொன்னுட்டெல்லாம் தெரியும் போக மாட்டார். அவன் அவதாரத்துக்கு பல பிரயோஜனங்கள் உண்டு. தர்மத்தை நிர்தாரணம் பண்றது பகவானுக்கு முக்கிய பிரயோஜனம். கண்ணனே சொல்லலையா கீதையில அவர் தன் அவதார பிரயோஜனத்தை சொல்றார். அது எந்த அவதாரத்துக்கு உண்மை, அது ஒண்ணு கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு இல்லை. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ண, துஷ்டர்களை நிரசனம் பண்ண, தர்மத்தை ஸ்தாபிக்க அது ரொம்ப முக்கியம். மத்த ரெண்ட கூட இங்கிருந்தோ பண்ணிடுவார். ஆனா இந்த லோகத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கணும் இல்லையோ. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகந்தோறும் நாம் பிறக்கிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ராமன் திரேதாயுகத்தில் அவதரித்தவர். பகவத் அவதாரங்கள் எண்ணிறந்தவை. எல்லாவற்றுக்கும் இவை 3 தான் பிரயோஜனம். அதுல கிருதயுகத்திலே மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன ஆகிய முக்கிய அவதாரங்கள் நிகழ்ந்தன. அடுத்த யுகமான திரேதாயுகத்திலே ஸ்ரீராமனுடைய அவதாரம் நடந்தது. அதற்கடுத்த துவாபர யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம் நடந்தது. இது கலியுகம். இன்னும் பகவான் பிறக்கல. இனிமே தான் கல்கியா கடைசியில பிறக்க போறார். 4,32,000 வருஷம் கழிச்சு. கலியுகத்துல மொத்தம் இருக்கிறது 4,32,000 வருஷம். இப்ப எத்தனை ஆச்சு? 5,110. இதுதான் ஆயிருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் பாக்கி இருக்கு. கண்ணன் எப்ப பிறப்பேன்னு ஸ்லோகத்துல சொல்றார். சம்பவாமி யுகே யுகே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய யதா யதாகி தர்மஸ்ய க்லானித் பவதி பாரத. எப்பப்ப தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அப்பப்போது பிறக்கிறேன். இந்த யுகத்துல பிறக்கலையோ இல்லையோ அவர். அப்படின்னா தர்மம் தலையே குனியிலேன்னு அர்த்தம். தலை குனிஞ்சா பிறந்துருவாரு, அப்படித்தானே சொல்லியிருக்காரு கீதையில. இப்போ அப்ப தலை குனியிலேன்னு அர்த்தம். தர்மம் தலை குனியாத்துக்கே இந்த பாடா இருந்ததுனால் அப்ப அது தலை குனியச்சே என்ன பாடாக போகும்னே நமக்கு தெரியாது. இப்போ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அதனால ஸ்ரீ ராமாவதாரம் நடந்தது திரேதாயுகத்திலே. கிருதயுகத்துக்கு அடுத்தது திரேதாயுகம். ராமச்சந்திரனுடைய அவதாரத்துக்கு பிரயோஜனம் ஏது? என்னத்துக்காக பிறந்தார்னு பார்த்தால் தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை ஸ்தாபிப்பதற்காக. பொதுவாக மூத்தவன் சொல்ல இளையவன் கேட்க வேண்டும். இந்த முறை மாறி போச்சாம். இத திரும்ப ஸ்தாபிக்கிறதுக்கு தான் பகவானுடைய அவதாரமே. இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது திரேதாயுகத்தை பத்தி. மூத்தவன் சொல்றத இளையவன் கேட்கறதுங்கிற முறை வீணா போச்சு அப்படின்னு பகவான் கவலைப்பட்டு திரேதாயுகத்துல பிறந்திருந்தார்னால், அப்ப கலியுகத்துல மூத்தவன் சொல்றதை எத்தியான இளையவன் கேட்க போறோமா? அப்போ ஆச்சாரியன் சொன்னா சிஷ்யன் கேட்கணும், தாப்பனார் சொன்னா பிள்ளை கேட்கணும், தாயார் சொன்னா பொண்ணு கேட்கணும். அவரவர்கள் பெரியோர்கள் சொல்றதை இளையவர்கள் கேட்கணும் இல்லையோ? கேட்கறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் தான் தோன்றித்தனம் அதிகமாக போகக்கூடிய நாட்கள். நமக்கே எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது.
ஏதோ கண்ட பேர் வாசல்ல போறவா சொல்றதை கேட்கணும்னு சொல்லவே வரல. அது யாரும் சொல்லல. நம்ம பெற்றோர்கள்ங்கிறது நமக்குன்னு சமப்பட்டு இருக்கிறவாள் இல்லையோ, கண்டிப்பா அது கேட்டாகணும். ஆச்சாரியன் தான் பகவானையே காட்டி கொடுக்க போறார். அவர் சொன்னதை கேட்காம எங்க போய் நான் பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் சொல்றதை கேட்டாகணும். அதையும் காட்டிலும் ரிஷிகளும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் எழுதி வச்சிருக்கா பாருங்க, நமக்குன்னே பிறந்தவர்கள் அவர்கள். அவர்கள் அவர்களுக்குன்னு பிறந்தவர்கள் அல்லர்கள். லோகோஜீவனார்த்தமாக உலகம் வாழட்டும், உலகத்தில் மழை பெய்தா போலே கருணை வெள்ளம் பொழியட்டும் என்கிற ஆசையோடேதான் அத்தனை ஆச்சாரியர்களும் அவதாரம் பண்ணிருக்கா. அதனால அவர்கள் சொல்ற வார்த்தையில நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையோ. வால்மீகி சொல்றார், நம்பணும். வியாசர் சொல்றார், நம்பணும். ஏன் நம்பணும்? ஏன் நம்பணும்னா, அவ சொன்னது வேற எந்த பயன கருதியும் இல்லை, இவனுக்கு நல்லது சொல்லணுங்கிற ஒரே பயன். இப்ப நான் இங்க உபன்யாசம் பண்றேன், எத்தனையோ பேர் எங்கெங்கயோ போய் பண்ணிட்டு இருக்கலாம். சுவாமி நான் இங்க வந்ததே பயன் கருதி அப்படின்னுட்டா சொல்ற வார்த்தையில யாருக்கும் நம்பிக்கை வரவே வராது. ஏன்னா அந்த பயனுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாராயிடுவேன். ஆனா ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர்கள். இப்போ ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு ராமாயணம் சொல்ல போறோமோ இல்லையோ, அடியேனே ஒரு 18 வருஷமா ஒரு 28-30 தரம் சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோ. சொல்லியிருக்கேன்னா இந்த ஒரு தரமும் அவருடைய ஸ்லோகத்தை தானே உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். அப்ப அவருக்கு ஏதாவது அனுப்பிச்சு வைக்கணுமா? அவர் கேட்கறது இல்லையே. ஆனா இன்னைக்கு நீங்க எதவனா ஒரு புஸ்தகம் வித்துட்டு வாங்க, வித்துட்டு வந்தா அந்த யார் எழுதினாரோ அவருக்கு உடனே அதுல ஒரு தொகை அனுப்பிச்சு விடணும் இல்லையோ. அப்ப வால்மீகிக்கு நாங்களாம் அனுப்பணும் இல்லையோ. அவரது தானே வச்சு படிச்சுட்டே இருக்கும். இந்தாரும் தேவரீர் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறமேன்னா கேட்கலையே அவர். பின்ன என்ன கேட்கிறாருன்னா, இன்னொரு தரம் உபயோகப்படுத்துவியா? இது ஒண்ணுதான் அவர் கேட்கறது. ஒரு தரம் படுத்தினியோ இல்லையோ, அதுக்கு நீ தான் எனக்கு கொடுக்கணும்னா இன்னொரு தரம் சொல்லு. அதைத்தான் திரும்ப திரும்ப ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ ரிஷிகளோ எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் மற்றதையும் எதிர்பார்க்காமல் ஆத்ம உஜ்ஜீவனம் மட்டுமே பயன். ஆத்மா தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறானா, பரமாத்ம ஞானம் ஏற்பட்டு பக்தி வளர்றதா, இது மட்டுமே பயன் இருக்கிறவர் சொன்னத்தை நம்பாம நான் வேற ஆறு சொல்றத நம்புறது. நான் நன்னா இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறார், வேற எந்த பயனையும் அவர் விரும்புறதில்லை. நான் படிச்சேன்னா ரொம்ப திருப்தி படுறார், அப்ப சொன்னதை கேட்டு போக வேண்டியதானே. இல்ல அவரான முட்டாளா இருக்கணும், அதுவும் இல்லை. மகாஜானிகளா இருக்கா ஒத்தொத்தரும். அவரவர்கள் கூடி கூடி காட்டில் அமர்ந்து சாஸ்திர அர்த்தத்தை விசாரம் பண்ணி பண்ணி நமக்குன்னு அர்த்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கார்கள். அந்த நாள்ல இதெல்லாம் எழுதுறதுங்கிறது சுலபம் இல்லை. இப்ப இருக்கிற மாதிரியா தட்டலாம் எல்லாத்தையும் கிடுக்கிடுன்னு தட்டினா இது திருத்த நமக்கு தெரியாத பாஷையெல்லாம் அதுவே சொல்லிக் கொடுக்குறது. நாம ஏதான் ஒண்ணு அடிச்சோம் அதுல தப்பா இருக்கா, அது சொல்றது நீ தப்பா அடிக்கிறியே, இதெல்லாம் அன்னைக்கு யாரும் சொல்லியிருக்க போறது இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம புத்தி குறைச்சலா இருக்கு அது சொல்றது. அன்னைக்கு அவளுக்கு புத்தி நிறைய இருந்தது, அது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இப்ப அவர்கள் அது எழுதுறார்கள்னு வச்சுங்க. எழுதும் போது ஓலைச்சுவடியில எழுத்தாணிய வச்சுன்னு வடிக்கணும். ஓலைச்சுவடியில அழுத்தி எழுதரிச்சே நடுவுல ஓலைச்சுவடி முறிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. எழுதின 2 ஸ்லோகத்தையும் மறுபடியும் புது ஓலைச்சுவடி எடுத்து எழுதணும். ஏன்னா முறிஞ்சது தான், அதை மறுபடியும் உபயோகப்படுத்த முடியாது. அந்த ஓலைச்சுவடியை கீழே போட்டுடணும், இன்னொரு சுவடி எடுத்து விட்ட இடத்துல இருந்து எழுதணும். எங்க முதல் ஸ்லோகமோ அந்த ஸ்லோகத்திலேருந்து எழுதின்னு வரணும். இப்படி பார்த்து பார்த்து தான் தங்களுடைய வாழ்நாட்களுக்குள்ளே இத்தனை நமக்குன்னு வைத்து உள்ளார்கள். அதனால அவசியம் நாம் அதில் ஆதரத்தோட சொல்லிருக்கிறது வாஸ்தவமா தான் இருக்கும், நம்ம நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நாம அணுகணும். இது என்னமோ ஒரு காலத்துக்கு கதை எழுதி வச்சிருக்கிற புஸ்தகம், கதை புஸ்தகம்னு கிட்டக்க போனோம்னால் பிரதிபத்தி வராது, வரவே வராது. இது நாம மட்டும் இன்னைக்கு பண்ணல, எத்தனை ஆச்சாரியர்கள் இதையே தங்கள் பொழுதுபோக்கா வச்சுருப்பா. இப்ப இத்தனை பேருக்குமா புத்தி இல்ல? எத்தனை பேர் இதுல பொழுது செலவழிச்சிருப்பா. அப்படின்னா அவ எல்லாருக்கும் இதுல ஆதரவு இருக்குன்னு தானே அர்த்தம். அவர்கள் எல்லாம் புத்தி நிறைய இருந்தவா தானே. அப்ப இதுல இருக்கவே தான் பின்பற்றி உள்ளார்கள். நிறைய ராமச்சரித்தம்ங்கிறது நமக்கு முன்னோடியான சரித்திரம். வால்மீகி அதற்கென்னே அவதாரம் பண்ணிருக்கார், எழுதியிருக்காருங்கிறது முக்கியம். வால்மீகி என்ன எழுதினார், ஏன் புறப்பட்டார், இது எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். விட்டூர்ங்கிற இடம் சொன்னேன் இல்லையோ, அந்த இடத்துலதான் வால்மீகி இருக்கார். பரத்வாஜர் வால்மீகியினுடைய சிஷ்யர். அவ 2 பேரும் அங்க வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்ப நடக்கிற சரித்திரம் இது. நாரத பகவான் ஒரு முறை வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு எழுந்தருளுகிறார். அப்ப நாரதரை விழுந்து சேவிக்கிறார். நமஸ்கரிச்சுட்டு அவர் கொடுக்க வேண்டிய ஆர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாத்தையும் கொடுத்து ஆசனத்துல உட்காத்தி வச்சுட்டு கைய கட்டி வாய் புதைத்து கொண்டு சில கேள்விகள் கேட்கிறார் வால்மீகி. அதுக்கு நாரதர் பதில் சொல்றார். பதில் சொல்ல இடத்திலே இருந்துதான் வால்மீகி ராமாயணம் தொடங்குறது. முதல்ல நாரதர் சரித்திரத்தை சுருக்கமா சொல்லிடுறார். இதுதான் ராமச்சரித்திரம், மனசுல வச்சுக்கும், காலம் வரும் பார்த்துக்கலான்ட்டு அவர் பொறுப்பு போயிட்டார். இவர் போன பிற்பாடுதான் பிரம்மா வந்தார், வந்த பிற்பாடுதான் அனுகிரகிக்கிறார். இதுக்கு நடுவுல தீர்த்தம் ஆடிட்டு வரலாங்கிறதுக்காக வால்மீகி போயிட்டு வர்றார்.
இந்த 3 சேர்த்து ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். முதல் சரித்திரம் நாரத வால்மீகி சம்வாதம். அடுத்த சரித்திரம் வால்மீகி தமசா நதியில தீர்த்தமாடுறதுக்காக போனது. அடுத்த சரித்திரம் பிரம்மாவே வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து அனுகிரகிச்சு ராமாயணம் பாடுறதுக்காக தூண்டி விட்டது. இந்த 3 சேர்த்து பார்ப்போம். முதல் சர்க்கத்தில் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். முனிபுங்கவரான நாரதரை வால்மீகி வேண்டுகிறார். தபஸ்வாத்தியாய நிரதம், நாரதருக்கு இருக்கிற பெருமைகளை சொல்றார். தபஸாலே பூரித்தவர். சுவாத்தியாய நிரதம், சுவாத்தியாயம் வேதாத்தியனம் பண்றது. சுவாத்தியாய நிரதம், வேதங்களை முழுவதுமாக கற்று தேர்ந்திருக்கிறார். தபஹா சுவாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம், நல்ல வாக் சாதுரியம். ஒரு ஆச்சாரியனா இருந்தா இந்த 3 வேணும் அவருக்கு. முதல்ல தாங்கள் சாஸ்திரத்தை நல்லா அத்தியனம் பண்ணிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, அத்தியனம் பண்ணிருந்தா போருமா, தபஸ் வேணும் இல்லையோ, அனுஷ்டானம். ஞானம் மட்டும் இருந்துட்டு அனுஷ்டானம் இல்லாத போக கூடாது. அப்ப அனுஷ்டானம் இருக்கு, தபஸ் இருக்குன்னார். இந்த 2 இருந்தா அவர் மோட்சத்துக்கு போடுவார். நாங்க எப்படி போறது? அதுக்காகத்தான் வாக்விதாம்பரம், அவருக்கு வாக் சாதுரியம் இருந்தா தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதனால முதல்ல அவருக்கு ஞானம் வேணும், ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானம் வேணும், இந்த 2ஐயும் எடுத்து சொல்லக்கூடிய வாக்சாதுர்யமும் வேணும். இந்த 3 நாரதரிடத்தில் இருந்துதான். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானமே இல்லைன்னு வச்சுங்கோ, அப்ப என்ன ஆகும்? சுனப்புத்தம் விவாவர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம். ஒரு பண்டித்தனா இருக்கார், ஆனா தர்மமே இல்லை, அவர் ஒண்ணாத்த கடைப்பிடிக்கிறதே இல்லைன்னு வச்சுங்கோ. அப்போ சுனப்புச்சம்னா நாய்வால், நாய்வாலை போலே வீண் அப்படின்னு எழுதி வச்சார். ஒருத்தர் ஞானம் மட்டும் இருந்து அதுக்கு தகுந்த அனுஷ்டானம் இல்லாம போனா நாய்வால் போலே வீண். உடனே ஒருத்தர் கேட்டிருந்தவர், உபன்யாசத்தில் கேட்டிருந்தவர் வேடிக்கை எழுந்திருந்து கேட்டார், சாமி பகவான் எதையும் வீணா சிருஷ்டிக்கவே மாட்டார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீர் ஏதோ இப்ப நாய்வால்னு ஒண்ணு சொன்னீர், அது வீண்னு வேற சொன்னீர். அவர் என்னத்துக்கு நாய்வால் அப்ப சிருஷ்டிச்சார்? அதான் வீணும் இல்லையோ, அப்ப எதுக்காக சிருஷ்டிச்சார்னு கேள்வி. ஆச்சாரியன் ரொம்ப சாமர்த்தியக்காரர். சிஷ்யனை இப்படி கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டாரா? அதனால அவர் திரும்ப பதில் சொன்னார், யாரான ஒருத்த ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானமே இல்லேன்னு வச்சுக்கோ, இத போலேன்னு சொல்றதுக்கு லோகத்துல ஒண்ணு வேணும் இல்லையோ, அதுக்கு தான் நாய்வாலை சிருஷ்டிச்சாருட்டார். ஒரு பிரயோஜனம் இருக்கு, என்ன நாய்வாலை போலேன்னு சொல்லணும் இல்லையோ. ஞானம் இருக்கு, பாண்டித்துக்கு தகுந்த அனுஷ்டானம் இல்ல, எதை போலே வீண்னா நாய்வாலை போலே வீண். அதை புரிய வைக்கிறதுக்காக நாய்வால் போல் இருக்கு. அதனால சுனப்புச்சமிவ அனர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம்னு சொல்லுவார்கள். அப்படி இல்லாமல் நல்ல ஞானியாய் ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானமும் படைத்தவராய் இவ்விரண்டையும் எடுத்துச் சொல்லக்கூடிய சாமர்த்தியத்தோட நாரதர் இருக்க அவரை விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறார். 16 கேள்விகள், ரொம்ப ஆச்சரியமான கேள்விகள். 16 குணங்களை பற்றி சொல்லி இந்த 16ம் யாரிடத்தில் உள்ளன என்று கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞச்ச கிருதஜ்ஞச்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதா சாரித்ரேண ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதா த்யுதிமான் கோனசூயகः வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தஸ்ச கஸ்ஸைக பிரியதர்சனः கஸ்ஸ பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ஸ சம்யுகே. 16 கேள்வி. இந்த 16 கல்யாண குணங்களும் ஒரு நேரத்தில் ஒருத்தனிடத்தில் உண்டா? அதான் கேள்வி. 16 பேரிடத்துல இருக்கலாம், அது வேற. இந்த 16 ஒத்தரிடத்தில் இருக்கான்னு கேட்கிறார். 16ங்கிறதே ரொம்ப வசதியான எண்ணிக்கை. ஷோடசகலா பரிபூர்ணமான சந்திரமண்டலம்னு சொல்லுவார்கள். சந்திரனை பார்க்கிறமே 16 கலைகள் அதற்கு நிரம்பி இருக்கும். எப்பவும் கிருஷ்ணபக்ஷத்தின் போது அந்த கலை ஒண்ணுனா குறைஞ்சுட்டே வரும், சுக்லபக்ஷத்தின் போது கலை நிரம்பிண்டே போகும். இத பண்றது சூரியன். சூரியன் தான் இந்த கலை குறைஞ்சுட்டே வர்றத வளர்த்துட்டே போவர். இந்த 16 கலைகளை நிரம்பி இருந்ததுன்னா பூர்ண சந்திரன் அப்படின்னு நாம கொண்டாடுறோம். இப்ப நாம பேச போறது யார பத்தி? ராமச்சந்திரன். அவரே இப்ப சந்திரனும் இல்லையோ, அவருக்கு எது பூர்த்தி? இந்த 16 குணங்களாகிற கலைகள். அந்த சந்திரனுக்கு எப்படி 14 கலைகள் குண அழகு கூட்டுறதோ அத போல 16 குணங்கள் ராமச்சந்திரனுக்கு மெருகூட்டுகின்றன. இவர் 16ன்னு கேட்டாலும் 16 தான் வச்சுக்கூடாது. 16ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணில் அடங்காத கல்யாண குணங்கள். ராமனுக்கு இருந்த குணங்கள் எத்தனைன்னு சொன்னால் சங்கியாதும் நைவ சக்கியந்தே குணாகா தோஷாச்ச ஷார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசி அபாவாதேவ பசிமஹா. சங்கியாதும் நைவ சக்கியந்தே என்றதுக்கே முடியாது. ராம கல்யாண குணங்களை இத்தனைன்னு எண்ண முடியாதான். எண்ணினா கைவலி கண்டு போடும், ஊற்றுடுவோம். குணாகா தோஷாச்ச ஷார்ங்கிணா, அவனுடைய தோஷங்களை எண்ண முடியாதுன்னார். சுவாமினா ஒண்ணு கூட இல்ல, அபாவம்.
ஒண்ணு இருந்தா இது இது இதுன்னு விரல் விடலாம், ஒரு தோஷம் கூட இல்ல. அதனால ஒண்ணு கூட விரலே விட முடியாது போற சொல்லு. அதனால தோஷங்களே எண்ண முடியாது. சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணாஹா தோஷாச்ச ஷார்ங்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசிகி. நிறைய இருக்கிறதுனாலே குணங்கள் எண்ண முடியாது, ஒண்ணு கூட இல்லாதபடியாலே தோஷங்கள் எண்ண முடியாது. உடனே நாம நன்னா மாறு தட்டிக்கலாம், சாமி என்னோட குணதோஷங்களே எண்ண முடியாது. ஏன்னு கேட்டா கொஞ்சம் மாத்தி வச்சுங்க, குணம் ஒண்ணு கூட இல்ல அதனால எண்ண முடியாது, தோஷங்கள் எத்தனைன்னே தெரியாது அதனால எண்ண முடியாது. ஆக மொத்தத்துல பெருமாள் நானும் சமம், குணதோஷங்களை எண்ண முடியாது. இதுல அவருக்கு மதே எனக்கு மதேன்னு வச்சுக்க வேண்டியதான். சங்கியாதும் நைவசக்கியந்தே குணாஹா தோஷாச்ச சார்ங்கிணான்னுட்டு. ஆக ராமனை பற்றி இது முதல் கேள்வி. ராமன்கிற பதில் இன்னும் தெரியாது. வால்மீகி பகவான் பொதுவா கேள்வி கேட்கிறார். கோன் வஸ்மின் அஸ்மின் லோகே, இந்த உலகத்திலே, சாம்பிரதம் லோகே, இப்போது, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், யாரு சுஷீலன் சௌசீல்யமுடையவன் யார். குணசப்தத்துக்கு பொதுவாக இருந்தாலும் ஆனா விசேஷித்து சௌசீல்யம்ங்கிறது பொருள். சௌசீல்யம் தான் ராமாவதாரத்துக்கே முக்கியமான குணம். அதனாலதான் முதல் குணமாவே அதை கொட்டார் வால்மீகி. சௌசீல்யம்னால் மகதா மந்தைசக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவம் சௌசீல்யம். மிகப்பெரியவன் ஒருத்தன் மகது, மந்தைசக ரொம்ப சாமானியன் இன்னொருத்தன். நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு பார்க்காமல் யாரு தோளோட தோள் கைகோத்து கொள்ளுகிறானோ அவன் தான் சுஷீலன். ராமன் அப்படித்தான் பண்ணாரான்னா, கங்கா கூலத்துல போய் ஒரு வேட்டுவசாதியிலே பிறந்த குஹன் அவனை தம்பிங்கிறார். பம்பா தீரத்துக்கு போய் ஒரு குரங்கு கூட்டத்திலே பிறந்த சுக்ரீவன் அவனை தம்பிங்கிறார். கடற்கரைக்கு போய் ராட்சச குலத்திலே பிறந்த விபீஷணன் அவனை தம்பிங்கிறார். ஆனா இவரோ மனிதர் குல மாணிக்கமான க்ஷத்ரிய குல திலக்கமான சக்கரவர்த்தி திருமகனே எம்பெருமான். அவர் போய் இவாளோடெல்லாம் சேரணுமா அப்படின்னு கேட்டா சேர்ந்திருக்காரு. அதனாலதான் சௌசீல்யம் சௌசீல்யம்னு அஸ்ய அவதாரஸ்ய தத்துவம் சௌசீல்யம். ஸ்ரீ பராசர பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு வியாக்கியானம் பண்றார். பரத்திஹி பரமஸ்பஷ்டா துஷ்டா புட்டா சுபேக்ஷணா ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோனயான்னு சொல்ற மூல்யம். அதெல்லாமே ஸ்ரீ ராமாவதாரத்துக்குன்னு இருக்கிற திருநாமங்கள். அந்த இடத்துல சொல்றார் பகவான் அஸ்ய அவதாரஸ்ய தத்துவம் சௌசீல்யம். சௌசீல்யம் தான் ராமாவதாரத்துக்கு தத்துவமே. கண்ணனுக்குன்னு இருக்கிறவா இதை அப்படியே ஏத்துடுவாளா? கொஞ்சமான கேள்வி கேட்க மாட்டாள். வாஸ்தவம் தான் சுவாமி, உங்க ராமன் ஆரோடவனா கை கோத்துப்பார், தோல்ல கை போட்டுப்பார். ஆனா ஒரே ஒரு சந்தேகம், நீங்க பதில் சொன்னா தேவலை. என்னதுனால் ஒரு இடத்துல நீர் வேட ஜாத்தின்னு சொன்னீர், குரங்கு ஜாத்தின்னு சொன்னீர், ராட்சச ஜாத்தின்னு சொன்னீர். ஆனா அந்தந்த ஜாத்தியினுடைய ராஜாவோட தானே அவர் கை கோத்துக்கிறார். ஏன் 3 இடத்துலயும் பாருங்க. இப்போ வேடர் கூட்டத்துக்கு தலைவன் குஹன் அவனோட தான் தம்பின்னு சொல்லிக்கிறார். அதே குரங்கு கூட்டத்துக்கு தலைவன் சுக்ரீவன் அவனோட தான் தம்பின்னு சொல்லிக்கிறார். ராட்சசர்களுக்கு ராஜா விபீஷணன் அவனோட தான் தம்பின்னு சொல்லிக்கிறார். ஆனா எங்க கண்ணனை கேட்டீங்கன்னா அதுல இருக்கிற கடைநிலை தொண்டனோட கை கோத்துப்பார். அப்பதானே உண்மையான சௌசீல்யம். என்ன எல்லாம் ராஜாவோட ராஜா கை கோத்துக்கிறது சௌசீல்யமா இருக்கட்டும், அது ஏதோ மட்டமா இருந்தா கூட அதுக்குள்ளேயும் வசத்திய தேடி பிடிச்சுதானே ராமன் தம்பின்னு சொல்லிக்கிறார். ஆனா கண்ணன் இருந்தது அப்படியா? கோபிகா ஸ்திரீகளோட கோபகுமாரர்களோட இன்னார் இனியார்கிற வாசி பார்க்காமல் கைகோர்த்து கொண்டான். அதுக்கு சௌசீல்யம் அந்த குணத்துக்கு பேர். அதனாலதான் முதல் கேள்வியாய் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். வெறும சுசீலனா இருந்தா போறமா? வீரம் இருக்கணும். யார் வீரமுடியவன்னா ரகுவீர கத்தியம்னு வேதாந்த தேசிகன் பாடியிருக்கார். மகாவீர வைபவம்னு பேர். ஜெய ஜெய மகாவீர அப்படின்னு சொல்லுவார்கள். என்னுடைய தகப்பனார் இருந்தார், நான் பழைய கதை சொல்றேன். போது அவர் தில்லியில ஒரு சமயம் கூட்டிருந்தா. மகாவீர ஜெயந்தியில கொண்டாடுறவா கூட்டுட்டா. அவருக்கு அது தெரியாது. அவர் எங்கேயோ போயிருக்கிறச்சே கூப்பிட்டுட்டா. அவா கூப்பிட்டது மகாவீர வைபவம்னு தலைப்பு போட்டுட்டு யாரையோ பத்தி பேச. இவர் பேசுவர் நினைச்சு நாங்க போயிட்டார். அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இது நம்ம பேச வேண்டிய இடமே இல்ல போல் இருக்கு, இது யாரு தோணுட்டு. ஆனா மகாவீர வைபவம்னு ராம வைபவத்தை முழுக்க சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மகாவீரர் இவர் தான் அப்படின்னு வெளியில வந்துட்டது. அந்த நாள்ல பத்திரிகையிலே வந்தது இதான் நடந்ததுன்னு. அதனால மகாவீரன் நாள் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீர்யவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடவிரதா. யார் மெய்யே பேசுபவன், யார் பார்ப்பவர்களுக்கு ஆவலை தூண்டுபவன், யார் கோபமே இல்லாதவன், யாருக்கு கோபம் வந்தால் தெய்வங்கள் கூட நடுங்கும், யாரை பற்றி எழுதுவதற்கு ரிஷிகள் அத்தனை பேரும் ஆசைப்படுவர்கள், யாரொருத்தன் செய்த நன்றிய ஒரு துளி கூட மறக்க மாட்டான், யாரொருத்தன் என்ன அபகாரம் செய்யப்பட்டாலும் அத்த மறந்தே போய்விடுகிறான்,
யார் வித்வான், யார் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன், யார் அனைத்து ஜீவராசிகளிடத்திலேயும் கருணையை வடிவெடுத்தவன், யார் 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 விடாம கேட்டார் அவரும்.